குட் மார்னிங் லீடர்ஸ், வாழ்ப்புளமுடன். நான் உங்கள் எஸ்எஸ்எம் சலாவுதீன். அற்புதமான இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்துல இந்த வியாபாரத்தில் உள்ள பொருட்கள் நியாயமான விலையில கிடைக்குதா, மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தரமான பொருட்கள் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பேஸ்ட். வெளியில கிடைக்கிற பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 70 ரூபா 80 ரூபா குவாலிட்டியில கிடைக்கிற பேஸ்ட்டை விட நல்ல தரமான பேஸ்ட், வேம்பு கிராம்ல எடுக்கக்கூடிய பேஸ்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நிக்கோடின் ஃப்ரீ. ஸோ நிக்கோடின் இல்லாத பேஸ்ட், அதனால உடம்புக்கு எந்த தீங்கும் விளைவிக்காத ஒரு விஷயம் நம்ம பேஸ்ட்ல மட்டுமே இருக்கு. விலை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ். வெளியில மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா 130 ரூபா அந்த மாதிரிலாம் ப்ரஷ் கிடைக்கும். இந்த ப்ரஷ்ல என்ன ஸ்பெஷாலிட்டி நமக்குள்ளதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோபான் அப்படின்ற ஒரு கம்பெனி டைனக்ஸ்னு ஒரு பிரஷில்ஸ் கொடுக்கும். அந்த பிரஷ்க்கு மேல அந்த பல்ப் தேய்க்கிறோம்ல, அந்த நீடில் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த டைனக்ஸ் பிரஷில்ஸ் உடைய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்முடைய பல்லுடைய எனாமல பாதிக்காது. வெளியில உள்ள பிரஷ்ல அது கிடையாது. அதனால எனாமல பாதிக்கும், பல் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படியே கொடுத்திருந்தா கூட சென்ட்ரு பகுதியில மட்டும் அது கொடுக்கும். நம்ம மொத்த பிரஷ்லையுமே டியோபாண்டோட டைனக்ஸ் பிரஷில்ஸ் கொடுக்குறோம். வெளியில உள்ள பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே விரிஞ்சு போயிடும். அதனாலதான் ஹார்ட் பிரஷ் வாங்கி யூஸ் பண்றாங்க. அந்த ஹார்ட் பிரஷ் எனாமலை பாதிச்சு பற்களுக்கு அடிக்கடி சேதம் ஏற்படுத்தும். நம்முடைய பிரஷ் பாத்தீங்கன்னா 4 பிரஷ் 220 ரூபா வரும். ஒரு பிரஷோட விலை வெறும் 55 ரூபாயிலே நல்ல தரமான பொருள், நல்ல பிளெக்சிபிளா இருக்கக்கூடிய டங் கிளீனரும் இருக்கக்கூடிய அற்புதமான பிரஷ். ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டியான பிரஷஸ் கொடுக்கறதுனால நம்மளுடைய பிரஷை வந்து சின்ன குழந்தைங்க கூட பயன்படுத்தலாம். இதுக்குன்னு தனியா குட்டி பிரஷ் வேணும், வாய்க்குள்ள எல்லாம் போகாது அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரியே பிரஷ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சோப்பு வெளியில லக்ஸ், ஹமாம் இந்த மாதிரி சோப்பெல்லாம் நம்ம வந்து 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய டிஎஃப்எம், டோட்டல் ஃபேட்டி மேட்டர்ஸ், தாவர கூட்டு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா 60 65 அப்படி இருக்கு. இது கிரேட் 3 சோப். குளிக்கிறதுக்கு உகந்த சோப் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா நம்முடைய சோப் வேம்பு துளசி புதினால இருக்கக்கூடிய டிஎஃப்எம் 76 இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சோப்பு. இந்த சோப்பு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தா நமக்கு சரியாகுது, அரிப்பு சரியாகுது. ரொம்ப அற்புதமான ஒரு சோப்பா வெஸ்டீஜ் கொடுக்குறாங்க. அடுத்து டால்கம் பவுடர். ஸோ டால்கம் பவுடரு வெளியில 100 கிராம் வந்து 120 ரூபா 75 ரூபா பல பிரைஸ்ல கிடைக்கும். ஸோ நம்மளுடைய டால்கம் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான பிரைஸ்ல ஒரு 55 ரூபாயில நல்ல டால்கம் பவுடர் கிடைக்கும். இந்த நம்ம டால்கம் பவுடருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா வெளியில உள்ள பவுடர்ல எல்லாம் பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அந்த பவுடருடைய நுண்ணிய தன்மை, அதை நுணுக்கப்பட்ட பவுடராக்கப்பட்ட தன்மை 100 200 தான் இருக்கும். ஜான்சன்ஸ் பேபி பவுடர் 200 தான் இருக்கும். நமக்குள்ளது 300 இருக்கு பிபிஎம். அதனுடைய நமக்கான நன்மை என்ன அப்படின்னா, நம்முடைய ஹோல்ஸ்குள்ள போய் அடைக்காது. பிபிஎம் கம்மியா இருக்கும்போது தடிமனா இருக்க பொடி வந்து நம்முடைய ஸ்கின்னுடைய ஹோல்ஸ்களை எல்லாம் அடைக்கும் போது சீக்கிரமா என்ன முகம் கருத்து போகும். உள்ள இருந்து வேர்வை வெளிவரதை தவிர்த்து ஸ்கின் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. அது எதுவுமே இல்லாம நம்முடைய டால்கம் பவுடர் தண்ணியில தட்டி கலந்து பார்த்தாங்கன்னா ஈஸியா அதோட மெர்ஜாயிரும். வெளியில உள்ள பொடியை நீங்க என்னதான் கலந்தாலும் மேலோட்டமா நிற்கும். இதுதான் நம்முடைய ஸ்கின்னை போய் அடைக்கும். ஸோ அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா டீ. வெளியில டீ பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபாய்க்கு கிடைக்கும். அதே ஸ்பைஸ் டீ 100 ரூபாய்க்கு கொடுக்குறான். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். 90 ரூபாய்க்கு டீ, 100 ரூபாய்க்கு ஸ்பைஸ் டீ எப்படி கொடுக்க முடியும்? கொஞ்சம் ஹெர்பல்லாம் அங்கே கலக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ரேட் இதை விட கூடணும்ல. இன்னைக்கு ஹெர்பலுடைய பிரைஸ், ஏலக்காய் அந்த மாதிரி என்னுடைய பிரைஸா என்ன இருக்கு? அப்போ 10 ரூபாயில என்ன சேர்த்துருவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மளுடைய டீ வெளியில உள்ளது டஸ்ட் டீ, அவன் சொல்லியே தான் தரோம், பிரீமியம் டஸ்ட் டீன்னு தராங்க. ஆனா நம்ம அஸ்ஸாம் ஒரிஜினல் ஸ்பெஷல் டீ கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்பெஷல் டீனால என்னன்னா உடம்புக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ நல்ல டீயே நம்ம 200 கிராமே 135 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது ரைஸ் பிரான் ஆயில். நம்ம குக்கிங் ஆயில் கொடுக்குறோம், ரைஸ் பிரான் ஆயில். வெளியில ரைஸ் பிரான் ஆயில், மற்றபடி ஆயில்லாம் செக்கில் ஆட்ட எண்ணெய், நல்லெண்ணெய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், 325 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் வருது. நம்மளோட ரைஸ் பிரான் ஆயில் 2 லிட்டரு 540 ரூபா, 1 லிட்டரு 270 ரூபா வரும். வெளியில ரைஸ் பிரான் ஆயில் இதை விட கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும் சொல்லலாம்.
ஸோ இந்த ரைஸ் பிரானை பொறுத்து அரிசி தவிட்டுல இருந்து எடுக்கிறது சிவப்பு சம்பா அரிசி தவிட்டுல இருந்து எடுக்கக்கூடியது நம்முடைய ரைஸ் பிரான் ஆயில். அதனால அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் 256 டிகிரி செல்சியஸ் இருக்கும். வெளியில கிடைக்கிற ரைஸ் பிரான் ஆயில் சாதாரண தவிடுகள் எடுக்கிறதுனால பாயிலிங் பாயிண்ட் 160 தான் இருக்கும். இந்த பாயிலிங் பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கிறது நமக்கு என்ன நன்மை அப்படி கேட்டீங்கன்னா, திருப்பி திருப்பி சுட வச்சா கூட கெட்ட கொலஸ்ட்ராலா மாறாது. கெட்ட கொலஸ்ட்ராலா மாறாதப்போ உடம்புல போய் ஹார்ட்டுக்கு சுகருக்கு ப்ராப்ளமே ஏற்படுத்தாது. இதெல்லாம் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்முடைய ரைஸ் பிரான் ஆயில்ல பூரி சாப்பிட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வயிறு இட்லி சாப்பிட்ட மாதிரி மெதுவா இருக்கும். நார்மலா பூரி சாப்பிட்டோம்னா நமக்கு 3 மணி 4 மணி வரைக்கும் பசிக்காது. அதே நம்ம ரைஸ் பிரான் ஆயில்ல நீங்க பூரி சாப்பிட்டீங்கன்னா வயிறு இட்லி சாப்பிட்ட மாதிரி 12 மணி 1 மணிக்கெல்லாம் சாதாரணமா பசிக்கும். உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இதுல ஆக்சிலின் ஒரு சத்து இருக்கு. இது என்ன பண்ணும்னா கெட்ட கொலஸ்ட்ரால கரைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை இது செய்யுது. இது மட்டும் இல்ல, பிபி பேஷண்ட் எல்லாம் நம்முடைய ரைஸ் பிரான் ஆயில் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது அவங்க பிபி குறையிறத கூட நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ரைஸ் பிரான் ஆயில் கொடுக்குறாங்க. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க தைரியமா நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில் எடுக்கலாம். வெளியில உள்ள ஆயில் மற்ற ஆயில்களுடைய பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ்க்குள்ள 180க்குள்ள இருக்கிறதுனால திருப்பி சுட வைக்கும் போது அதனுடைய கலர் மாறும். ஸோ இந்த கலர் மாறுதான் கெட்ட கொலஸ்ட்ராலா ஆட் ஆகி உடம்புல நிறைய பிரச்சனைகளை நம்ம உடம்புல ஏற்படுது. அது எதுவுமே இல்லாம ஒரு அற்புதமான லைட் ஹவுஸ் ரைஸ் பிரான் ஆயில் கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா டாய்லெட் கிளீனர். ஸோ டாய்லெட் கிளீனர் வெளியில கிடைக்கிற பிரைஸ்லயே நமக்கு டாய்லெட் கிளீனர் கிடைக்கும். ஆனா வெளியில உள்ளதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நார்மலா வெளியில உள்ள டாய்லெட் கிளீனரை நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட கரைகள் புதுசா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதையே தொடர்ந்து யூஸ் பண்ணா அப்படி இருக்கும். ஆனா பழைய கரைகளை வெளியில உள்ள டாய்லெட் கிளீனர் எடுக்குமானா எடுக்காது, நமக்குள்ளதை எடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கோப்பையில் உள்ள வெளியில உள்ள டைல் கிளீனர்ல கோப்பையில உள்ள சைனிங் போயிடும். டைல்ஸ்ல கீழே படிஞ்சா கூட டைல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஃபேட் ஆயிடும். டைல்ஸ் எல்லாம் பட முடியாது. இன்னொன்னு கையில பட்டுன்னு வச்சுக்கோங்க, உள்ளங்கையில பட்டா கூட ஒண்ணும் செய்யாது, மேல் கையில பட்டா ஒரு விதமான எரிப்பு அரிப்பு எரிச்சல் ஏற்பட்டு அந்த புண்ணாயிடும். அதே நம்மளோட யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கையில புண்ணாகாது, கையில பட்டா கூட ஒண்ணாகாது, எதுவுமே ஆகாது. ஓகேங்களா? ஸோ நம்முடைய டாய்லெட் கிளீனரை நீங்க டாய்லெட் கோப்பைக்கு மட்டும் இல்லாம உப்பு கரை படிஞ்ச இடத்த டைல்ஸ்ல போட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும். ஸோ அதே மாதிரி கிச்சன்ல வந்து அங்கங்க ஆயிலா அப்படி படிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆயிலையெல்லாம் நம்முடைய டாய்லெட் கிளீனர் போட்டு ஈஸியா நம்ம எடுத்துடலாம். மீன் தொட்டில உப்பா இருக்கும், அதுல லேசா போட்டு எடுத்தீங்கன்னா கூட சூப்பரா வந்துடும். ஸ்கின்ல பட்டாலும் அரிக்காது. செம்பு பாத்திரத்துல நம்முடைய டாய்லெட் கிளீனரை யூஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா செம்பு பாத்திரங்கள் பளபளன்னு ஆயிரும். நல்ல எல்லா கிளீனிங் வேலையும் செய்யக்கூடிய அற்புதமான டாய்லெட் கிளீனர். இது மட்டும் இல்ல, அடிக்கடி நம்முடைய டாய்லெட்டுடைய செப்டிக் டேங்க் கிளீனிங் வந்து வெளியில உள்ளதுல அடிக்கடி பண்ண வேண்டியது வரும். என்ன காரணம்னா செப்டிக் டேங்க் உள்ள நல்ல பாக்டீரியாக்களையும் சேர்த்து அழிச்சிருக்கு. ஆனா நம்மளோட டாய்லெட் கிளீனர் நல்ல பாக்டீரியாக்களை தக்க வச்சு கெட்ட பாக்டீரியாக்களை மட்டும் அழிக்கும். இதனால ஈஸியா மக்க செய்யும். அதனால நம்மளோட டாய்லெட் கிளீனர் யூஸ் பண்ணா அடிக்கடி செப்டிக் டேங்க் கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து ஃப்ளோர் கிளீனர். ஃப்ளோர் கிளீனர் பாத்தீங்கன்னா வெளியில வந்து 1/2 லிட்டர் 123 ரூபாய்க்கு வாங்குறோம். ஒரு வாஷ்க்கு 4 லிட்டருக்கு 30 ml ஆட் பண்ண சொல்றாங்க. அப்போ 50 வாஷுக்கு 369 ரூபாய் வெளியில ஏற்படுது. அதே நம்மளுடைய ஃப்ளோர் கிளீனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனா வரும். ஒரு வாஷுக்கு 10 ml 4 லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணா போதும். அப்படி வரும்போது நம்ம 50 வாஷ்க்கு 186 ரூபாயில முடிச்சிடலாம். வெளியில 50 வாஷ்க்கு 369 ரூபா வரும். அது மட்டும் இல்ல, நம்மளோட ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணும்போது டைல்ஸ் எப்போதுமே புதுசாகவே மெயின்டைன் வரும், கடைசி வரைக்கும் புதுசாகவே இருக்கும். அடுத்து டிஷ்வாஷ் லிக்விட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில உள்ளது 500 ml 165 ரூபா வரும். ஆனா அது லிக்விட் மெத்தடு, அவங்களே தண்ணி கலந்து வித்துறாங்க. நம்மளோட டிஷ்வாஷ் லிக்விட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/2 லிட்டரு 186 ரூபாய் வரும். ஆனா 1:3 மெத்தடு, அதாவது இந்த 500 ml 1.5 லிட்டர் டிஷ்வாஷ் லிக்விடா நாம மாத்திக்க முடியும். ஏன்னா தண்ணி அவங்க கலக்கல, கான்சன்ட்ரேஷனா நமக்கு தந்துடுறாங்க. நம்மளோட டிஷ்வாஷ் அதனுடைய சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா, நார்மலா பெண்கள் டிஷ்வாஷ் பண்ணி முடிச்ச உடனே கை ஒரு மாதிரியான மரமரப்பா இருக்கும்.
கெமிக்கல் இருந்ததுனால ஒரு சாஃப்ட்னஸ் இல்லாம இருக்கும். அதனால டிஷ்வாஷ் பண்ணி முடிச்ச உடனே கையில வந்து கொஞ்சம் எண்ணெய் ஏதாவது அப்ளை பண்ணுவாங்க. ஆனா நம்மளோட டிஷ்வாஷ் நீங்க யூஸ் பண்ணி முடிச்ச உடனே கையே சாஃப்டா பிச்சு மாதிரி இருக்கும். சில பெண்களுக்கு டிஷ்வாஷ் பண்ணிட்டு கையில ஏற்படும் அலர்ஜி பிரச்சனைகள் வராம பாதுகாக்கும். அடுத்து நம்ம பார்க்கறது வாஷிங் லிக்விட். வெளியில வாஷிங் லிக்விட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 ml 130 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஒரு வாஷ்க்கு 50 ml யூஸ் பண்ண சொல்றாங்க. யாரு? அந்த கம்பெனிக்காரனே அதிலே போட்டிருக்காங்க. அப்போ 50 வாஷ்க்கு பாத்தீங்கன்னா 650 ரூபாய் வரும். இதே நம்மளோட டிஷ்வாஷ் லிக்விட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ 50 வாஷ்க்கு 650 ரூபாய் வரும். இது நம்மளோட லிக்விட் பாத்தீங்க வாஷிங் லிக்விட் பாத்தீங்கன்னா 50 வாஷுக்கு 321 ரூபா தான் வரும். ஏன்னா ஒரு வாஷுக்கு 10 ml நம்ம யூஸ் பண்ணா போதும். அடுத்து இதே மாதிரி ஹேர் கேர் ப்ராடக்ட் ஷாம்பூலாம் நார்மல் ஹேர், ஆயிலி ஹேர், ட்ரை ஹேர் அப்படி ஹேருக்கு ஏற்ற மாதிரி நாம ஷாம்பு வச்சிருக்கோம். அது மாதிரி முடி உதிராம இருக்கிறதுக்கும் இளநரைய தடுக்கிறதுக்குமான ஆர்னிகா ட்ரீ ஆயில் இருந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஹேர் ஆயில் கொடுக்குறோம். இது போக ஃபேஸ் வாஷ் இருக்கு. ஹெல்த் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் எங்க உருவாகுதுன்னா நமக்கு தேவையான விட்டமின் மினரல்ஸ் குறைபாடுனால தான் நிறைய நோய்கள் ஏற்படுது. அப்போ சரியான சத்துக்களை ஸ்பைருலினான்னு ஒரு கடல் பாசில இருந்து எடுத்து கொடுக்காங்க. விண்வெளிக்கு போறவங்க எல்லாம் இந்த சத்துக்களை தான் பவுடர் ஃபார்ம்ல எடுத்துட்டு போறாங்க. இதை டேப்லெட் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 1000 கிலோ காய்கறிகள் உள்ள சத்துக்கள் 1 கிலோ ஸ்பைருலினால இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேப்சூல்ல கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு 2 கேப்சூல்ல கிடைச்சது. ஒரு கேப்சூலோட விலை நமக்கு வந்து 3 ரூபாய் 50 பைசா அப்படி வரும். 2 கேப்சூல்ல ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்களை எடுத்து ஆரோக்கியமா வாழக்கூடிய ஒரு மெத்தட்ல ஸ்பைருலினா கொடுக்காங்க. நம்ம விட்டமின் B12 சப்லிங்குவல் ஸ்ப்ரேல கொடுக்குறாங்க. B12 குறையும் போது உடம்புல ஹார்ட் ப்ராப்ளத்துல இருந்து பேரலைசிஸ் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. B12 மட்டும் நம்ம சரியா வச்சுக்கும் போது நம்முடைய நோய்களில் இருந்து நம்மளை நாமே தற்காத்து வாழ முடியுது. அதுவும் தனியா B12 கொடுக்குறாங்க. ஹெல்த் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் பவுடர் ஒரு 550 ரூபாயில புரோட்டீன் பவுடரு, ஃபோலிக் அயன் பெண்களுக்கு தேவையான அயன் சத்தை ஒரு 250 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிளாக்ஸ் ஆயில் ஆளி விதையிலிருந்து இருக்கக்கூடிய எண்ணெய். இது உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் கரைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை தக்க வச்சு மெமரி பவர் கொடுத்து ஹார்ட் அட்டாக் வராம தடுத்து அற்புதமான ஒரு உணவுப் பொருள். இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் அதை பத்தியும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தரமான பொருட்களை சரியான விலையில வெஸ்டிஜ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நாம ஆரம்பிச்ச மாதிரி வாங்குற பழக்கத்தை மாத்தினா வாழ்க்கை மாறும், பேசுற பேச்சை மாத்தினா வாழ்க்கை மாறும். ஆனா வாங்குற பழக்கத்தை சரியான பொருளை வாங்கி அதை நல்லா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில மக்களுக்கு சொல்லுவோம். மிகப்பெரிய வெற்றியை வெஸ்டிஜ் மூலம் அடைவோம். பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.